சில இடர்பாடுகள் நமக்கு வந்து இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. ஸோ அதனால் வேற ஒரு மொபைல் இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நான் பேசுறது கொஞ்ச நேரம் கேளுங்க, நான் சப்ஜெக்ட் பேசுகிறேன் கொஞ்ச நேரம் கேளுங்க. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படி தொடர்ந்து மறுபடியும் முதல்ல நான் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல திருப்பி எடுக்கிறேன். உங்களுக்கு இன்டரப்ஷன் ஆகாமல் வருதாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நான் பேசுறதை மட்டும் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், எப்படி தான் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஒன்றும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி முதல்ல இருந்து நம்ம கண்டிப்பாக சப்ஜெக்ட் வந்து பார்ப்போம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சப்ஜெக்டோடைய தலைப்பை மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் எல்லாரும் கேட்டுக்கலாம். இந்த சப்ஜெக்டோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்பதால் நமக்கு வேண்டிய சந்தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடத்தை அதிகமாக இன்னும் நான் திருப்பி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் ஸ்பீடாகவே போயிடுறேன். சில பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாக இருக்கிறது இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஸோ நாம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆனால் உலகம் போகிற பாதையில் போகாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற ஒரு பாதையில் நம்ம போகிறோம். அப்படி போகிறப்ப இந்த உலகத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம இயேசு கிறிஸ்துடைய பாதையில் நடக்கிறோம்னா 2 விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தியாகம் அல்லது பலி நம்ம கண்டிப்பாக செலுத்த வேண்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடுகள் பட வேண்டி வரும். இது ரெண்டுமே தேவனே நமக்கு அனுமதிக்கக்கூடிய காரியமாக இருக்கு. ஒருவேளை இந்த 2 விஷயம் நமக்கு வரலைன்னா நம்ம இந்த கிறிஸ்டியன் வாக்கில் போயிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும். அதனால அந்த கிறிஸ்துவ பாதையில, கிறிஸ்து சொன்ன பாதையில போகும்போது நமக்கு தியாகம் மற்றும் பலி பாடுகள் வரும்போது நமக்கு கண்டிப்பா இந்த உலக பிரகாரமான கண்களில் பார்க்கும்போது நிறைய இழப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இழப்புகளை பூரா நம்ம இழப்புகளை எண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இழப்பு அப்படிங்கிறது உலகத்தார் பார்வையில நமக்கு இருந்தாலும், நம்ம பலி செலுத்தும் போதும் சரி, நம்ம பாடுகள் படும்போது சரி, இழப்புகள் நமக்கு வந்தா கூட யார் ஒருத்தர் இழப்புகளை சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தேவன் எதிர்பார்த்த அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த பாயிண்டினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கிட்ட வச்சாங்க. தியாகம் பலி செலுத்தும் போதும் பாடுகள் அனுபவிக்கும் போதும் உலக பிரகாரமா எத்தனையோ இழப்புகள் நமக்கு வந்தா கூட, அது சரீர பிரகாரமா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற உடைமைகள் நமக்கு இழந்து போனாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க இழந்து போனாலும் சரி, எது இழந்து போனாலும் யார் ஒருவர் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தேவன் சொன்ன அந்த கோர்ஸை முடிக்க முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு உதாரணமா இன்னைக்கு சப்ஜெக்ட்ல சில கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்முடைய மனசுல ஞாபகம் வருது வேற யாரும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் பலி செலுத்தினாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகள் அனுபவிச்சாருன்னு கேட்டா கட்டாயம் அனுபவிச்சார். அவருக்கு இழப்பு வந்துச்சா? கண்டிப்பா இழப்பு வந்துச்சு. அவர் இழப்பா பார்த்தாரான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அதைத்தான் இழந்திருக்காரு. சோ எதெல்லாம் லாபமா இருந்துச்சோ அதை தியாகம் பண்ணிருக்காரு. அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இப்ப ஒருத்தர் வந்து நஷ்டமாயிட்டு சொல்றது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவர் அப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் நஷ்டமாயிட்டேன்னு சொல்றாரு, அவர் சந்தோஷமா சொல்றாரு. ஒருத்தர் சும்மா நஷ்டமாயிட்டேன்னு சொல்றாரு. நம்ம சப்ஜெக்ட் படி நீங்க பார்த்தோம்னா இழந்துட்டேன்னு சொல்றாரு. இழந்துட்டேன்னு சொல்ற அப்போஸ்தலன் பவுல் சந்தோஷமா இருந்திருப்பான்னு கேட்கறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் இங்க இழந்துட்டேன்னு சொல்றது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனை இழந்திருக்கிறேங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு தான், எத்தனை விஷயத்தை இழந்திருக்கேங்கிறத கூட்டுறதுக்கு தான் சொல்றாரு தவிர, எத்தனை இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேங்கிறதுக்காக சொல்றாரு தவிர அவர் வருத்தப்படுறதுக்காக சொல்றாரு. அப்படி வருத்தப்படுற மாதிரி இருந்தா லாபமா இருந்தவைகளை இழந்துட்டேன்னு சொல்ல மாட்டார், லாபமா இருந்ததை வச்சிருக்கேன்னு வேணா சொல்லுவார். அப்ப லாபமா இருந்தவங்களை இழந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் இழப்பை என்ன ஆரம்பிச்சிட்டார், கவுண்ட் பண்றாரு. எதுக்குன்னு கேட்டா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், எவ்வளவு இழந்தாலும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேங்கிறது தான் இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுறாரு. இதுல 3 விஷயம் இருக்கு, திருப்பி ரீகால் பண்றேன். தியாகம், பலி, இன்னொன்னு பாடுகள், 3வது சந்தோஷம். இந்த காம்பினேஷன் தான் சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 3 தான் வெற்றிகரமான காம்பினேஷன். தியாகம் அல்லது பலி, அடுத்தது பாடுகள், அந்த பாடுகள்ல சந்தோஷம். இப்ப பவுல் வந்து இந்த இடத்துல சந்தோஷங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலையே, ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தா கூட அவர் சந்தோஷமா இருக்கிறேங்கிறது தான் சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வசனம் மாதிரி இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதும்போது எப்படி ஆரம்பிச்சிருக்காரு? கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. என்னங்க சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஏதாவது பெருசா கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா பின்னாடி எழுதுறாரு, எனக்கு லாபமா இருந்தவர்களே நான் இன்னும் சொல்லி எடுத்துக்கிட்டேன், நஷ்டம் எடுத்துக்கிட்டேங்க. அப்ப கண்டிப்பா அவர் சந்தோஷம் தான் பட்டிருக்காரு.
அதனால ஆரம்பிக்கும் போதே கர்த்தருக்குள் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலும் சரி 1ஆம் அதிகாரத்திலும் சரி இதை பத்தி எழுதிப்பாரு. 3ஆம் அதிகாரம் எழுதும்போது திருப்பி சந்தோஷப்படுங்கன்னு சொன்னா படிக்கிறவங்களுக்கு சோறு வந்திருக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, எழுதுனதே திருப்பி எழுதுறது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஏன்னா எவ்வளவு இழந்திருக்கனோ அத்தனைக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறத மீன் பண்றேன். இப்ப நம்மளும் அப்படித்தான், கர்த்தருக்குள் சந்தோஷப்படணும். எதுக்குன்னா எவ்வளவு இழக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாம். அது உங்களுக்கு நலமா இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும், நலமா இருக்கும். So joyfully counting all the losses, அதாவது சந்தோஷத்தோட இழப்புகளை யார் கவுண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் பைபிள் என்ன பேர் கொடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இப்ப அடுத்த கேள்வி, சந்தோஷத்தோட இழப்பை தாங்கினா பின்னாடி சந்தோஷம் கிடைக்குமா, கிடைக்காது? சந்தோஷத்தோட இழப்பை தாங்கினா பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். என்ன சந்தோஷம் கிடைக்கும்? இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சந்தோஷம். அதை தான் பேதுருடைய வழியில நம்ம பேசணும்னா, பேதுருடைய ஆங்கிள் நம்ம அதை பார்த்தோம்னா என்ன சொல்றோம்னா, எக்ஸீடிங் கிரேட் அண்ட் பிரீசியஸ் ப்ராமிஸ். ஆங்கிலத்தில் நல்லா படிக்கிறதுக்கு, தமிழ்ல பாத்தீங்கன்னா மகா அருமையும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அளிக்கப்பட்டிருக்கு. இந்த அவைகளாலேங்கிறத இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நமக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா நம்ம பாடுகள்லையும் பலி செலுத்துறதுலையும் நம்ம சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா பரம அழைப்பின் பந்தய பொருள் கிடைக்கும். சோ மக அருமையான வாக்கு தத்தங்களுக்கு இப்ப நம்ம என்ன பேர்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா பரம அழைப்பின் பந்தய பொருள். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற 4 பேர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பார்த்து இருக்கிற எத்தனை சகோதரர்கள் தெரியாது, உங்க எல்லாருக்கும் சேர்த்து குடும்பமா எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எத்தனை பேரால நமக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்? நான் பிடிச்சிருவேங்க பரம அழைப்பின் பந்தய பொருள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டா எத்தனை பேரால வெற்றி பெற்று விடுவேன் என்று சந்தோஷமாக சொல்ல முடியும்? வெற்றி பெற்று விடுவேன்னு சொல்லி சொல்றப்பயே சந்தோஷம் போயிடும். ஏன்னா வெற்றி எதோட சேர்த்து வரும்னு படிச்சப்ப பாடுகளோட வருது. அப்ப ஆட்டோமேட்டிக் எது ஞாபகம் வருது நமக்கு, வெற்றி பெறணும் நிறைய நம்ம என்ன அனுபவிக்கணும், பாடு அனுபவிக்கணும், வலி செலுத்தின உடனே அந்த சந்தோஷம் டவுன் ஆகுது. ஆனா இந்த சப்ஜெக்ட்ல நம்முடைய மூத்த சோழர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளை ஒருத்தர் வெற்றியோட பெற்றுக்கொள்றாரா அல்லது ஓடி தோத்து போறாரா? வெற்றியோட பெற்றுக்கொள்றாரா அல்லது ஓடி தோத்து போறாருங்கிறது எதில் இருக்குன்னா, அவர் தியாகம் பலி செலுத்தும் போதும் பாடுகள் அனுபவிக்கும் போதும் சந்தோஷத்தோட அனுபவிச்சா மட்டும்தான் அவரால் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். என்னங்கிறது எத்தனையோ கேரக்டர் இருக்குன்னு சொல்லி படிச்சோம். நம்ம போய் பரலோக ராஜ்யத்துல கிறிஸ்துவோட சேர்றதுக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் சொல்லி சொல்றீங்களே, இது கரெக்டா? ஒரு கேள்வி. ஏன்னா சந்தோஷங்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா வருது, ரொம்ப ஈஸியா வருது. மன்னிப்புங்கிறது அவ்வளவு ஈஸியா வராது. இப்ப மன்னிப்பு தான் கஷ்டம் ஒரு கேரக்டர் எடுத்தா, மன்னிப்பு கூட சந்தோஷம் பெருசா அப்படின்னு கேட்டா, மன்னிப்புங்கிறது நம்ம மத்தவங்க கிட்ட காமிக்கிறது, சந்தோஷங்கிறது நம்ம கஷ்டப்படுறப்ப அது இல்லாம இருக்கிறப்ப நம்ம ஏற்படுத்திக்கிறது. சோ இல்லாம இருக்கிறப்ப ஏற்படுத்திக்கிறதுக்காக தேவன் கொடுத்த கேரக்டர் தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் அவரால் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். இப்ப கொஸ்டின், முதல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆரம்பம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மற்றும் கேட்டிருக்கிற சகோதரிகிட்ட கேட்கிறேன், முதல் நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருந்து ரொம்ப நாளா இருந்திருக்கோம், பரம்பரையா கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கோம். அதை பத்தி நான் கேட்க வரல. உண்மையான சத்தியம் தெரிந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சது எப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்லணும்? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தான் ஆரம்பிக்குதா? ஞானஸ்தானம் சரியான பதில் தான். பட் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு எடுத்துட்டோமான்னு கேட்கிறேன். கட்டாயமே கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறத பத்தி படிச்சோம். அதுக்கு பேர் என்ன சப்ஜெக்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையா ரீகால் பண்ணி பதில் சொல்லுங்க. சந்தோஷங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கிறப்ப, முதல் அடிப்படை சத்தியம் கேட்கிறப்ப உங்களுக்குள் வந்த கேரக்டர் என்ன? முதல் பேசிக் சப்ஜெக்ட் கேட்ட உடனே எந்திரிச்சு ஜெபம் பண்ணி வெளியே போயிருக்க முடியா? அப்போ சரி, சப்ஜெக்ட் கேட்கிறப்பையும் உங்களுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு சொல்லி கேட்கணும். கண்டிப்பா சந்தோஷம் தான் இல்லையா? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் என்னதான்? சந்தோஷம் தான். அது இல்லாம கண்டிப்பா பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. இது நாம மட்டும் காரணம் இல்லைங்க, நமக்கு மட்டும் இது நடக்கிறது இல்லைங்க. அப்போஸ்தலர்கள் போய் சப்ஜெக்ட் எடுத்தப்ப கூட கேட்ட ஜனங்களுக்கு அந்த கேரக்டர் வந்ததுனாலதான் நிறைய பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. பேதுரு போய் எடுத்தார் சப்ஜெக்ட், கேட்டாங்க ஜனங்க, கோபமா இருந்தாங்க. சப்ஜெக்ட் கேட்டுக்கிறப்பே எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
41ஆம் வசனம் 42ஆம் வசனம். உங்க எல்லாருக்கும் இந்த பவர் பாயிண்ட் தெரியும் நான் நம்புறேன். இதுல எனக்கு பிடிச்ச வார்த்தை, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எது நீங்களே சொல்லுங்க. வசனம் வாசிச்சு முடிச்சோங்க. இது ஃபர்ஸ்ட் பேசிக் சப்ஜெக்ட் கேக்குறாங்க. யாரு? யூதர்களே கேக்குறாங்க பேதுரு கிட்ட. அப்ப நடக்கிற விஷயம் பாருங்க, நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 42 வசனங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? பேப்டிசம் எடுத்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ ஒரு சந்தோஷமா ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப எதுல ஆரம்பிச்சாங்க? அவங்களும் எதுல ஆரம்பிச்சாங்க? சந்தோஷம். அப்ப உங்களுக்கு இந்த வசனத்துல பிடிச்ச வார்த்தை எது? பாட்டில் எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா நானும் சொல்றேன், சந்தோஷம் தான். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கும் போதும் கிறிஸ்துடைய சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதும் நமக்கு வரக்கூடிய கேரக்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்தோஷம். புரிஞ்சா பாயிண்ட்? அடுத்தது அப்போஸ்தலர்கள் கொடுத்த சத்தியத்தை கேட்டு ஜனங்களுக்கு சந்தோஷம் வந்தது உண்மை. ஆனா அந்த சந்தோஷத்தோட சத்தியம் கேட்டிருந்த 3000 பேருக்கு சத்தியம் கேட்கிறப்ப இந்த 2 வாய்ப்பு வருது. எந்த 2 வாய்ப்பு? தியாகம் செய்யறதுக்கோ பலி செலுத்துறதுக்கோ பாடுகள் அனுப்பலிக்கோ அப்ப வரல. எப்ப வரும்? எப்ப ஒருத்தருக்கு இதெல்லாம் நடக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையினா? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம். சோ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு காரணம் சந்தோஷம், சத்தியத்தின் மீது உள்ள சந்தோஷம், அவங்களுக்குள்ள டெவலப் ஆன கேரக்டர்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தியாகம் பலி பாடுகள் ஒவ்வொன்றா வர 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 அவங்களுடைய சந்தோஷம் அதிகமாகி போயிருக்குமா குறைஞ்சிட்டு போயிருக்குமா? திருப்பி கொஸ்டின் கேட்கிறேன். சந்தோஷத்தோட பேப்டிசம் எடுத்தாங்கல்ல கோவமா இருந்த ஜனங்க பேதுரு பேசுனது கேட்டு, அதுக்கப்புறம் இந்த தியாகம் பலி பாடுகள் வந்திருக்குமா வந்திருக்காது அவங்களுக்கு? வரும்போது அவங்களுடைய சந்தோஷம் குறைஞ்சிருக்குமா அதிகமா இருக்குமா? சந்தோஷம் அதிகமா இருக்குமா? இங்க இருந்தவங்களுக்கு அப்படி அதிகமா இருந்தா அந்த 3000 பேர் சர்ச் கிளாஸ் கம்பல்சரியா. இப்ப நம்ம எடுத்துக்கலாம், அங்க அதிகமாச்சா கம்மியாச்சா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நம்ம உண்மையா சொல்லலாம், பேப்டிசம் எடுக்கிறதுக்கு 35 பேர் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் சொல்றேன், கோயம்புத்தூர் கிளிஷான்னு சொல்ல 35 பேர் கொடுத்துட்டாங்க. எப்படிதான் பேர் கொடுத்துருப்பாங்க? சந்தோஷமா தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா அப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன வரல? தியாகம் பலி பாடுகள் வரல. பேப்டிசம் எடுத்த உடனே 35 பேர்ல 15 பேர் என்ன ஆகுதுல்ல ஆள் காணும். ஏன் வர்றதில்ல? அப்ப பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு இருந்த சந்தோஷம் ஏன் அடுத்த வாரம் இல்ல? ஏன் இல்லைன்னா அந்த சந்தோஷம் பாடுகள் பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருந்துங்க டவுன். இப்ப புரிஞ்சவங்களுக்கு அப்ப சந்தோஷத்தோட ஆரம்பிச்ச வாழ்க்கை தியாகம் பலி பாடுகளை அனுபவிக்கும் போது யார் ஒருத்தர் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்ததோட அந்த வாழ்க்கை என்ன பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு சந்தோஷம் வேற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அப்போஸ்தலர் நிருபத்துல ரெண்டு எக்ஸாம்பிள். ஒன்னு பேதுரு யோவான். இந்த 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படி சந்தோஷமா இருந்த அவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா போச்சா அல்லது பாடுகள் பலி செலுத்துறதுக்கு வாய்ப்பு வந்துச்சா? எக்ஸாக்டா சொல்ல போனா பாடுகள் தான் வந்துச்சு. அந்த பாடுகள் வரப்ப அவங்க சந்தோஷம் குறைஞ்சிச்சா அதிகமாச்சு? எப்படி என்ஷூர் பண்ணாதீங்க. இன்னைக்கு அவங்க நிறைய நிருபம் எழுதிட்டாங்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வாழ்க்கையில சொல்லணும் எப்படி என்ஷூர் பண்ணலாம். எப்படி என்ஷூர் பண்ணலாம்? அவங்க நடந்துகிட்ட முறையை வச்சு என்ஷூர் பண்ணிக்கலாம். வாசிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 42. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 42 வசனங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், எண்ணமே அப்படித்தான், அவமானம் அடைகிறதுக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் எப்படி சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்ணாங்களாமா? பிரசங்கிச்சாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது ஒரு பெரிய விஷயம். இது அப்போஸ்தலர் செய்ய வேண்டிய வேலை தானே. இது என்ன பெரிய வேலை? இயேசுவே கிறிஸ்து பிரசங்கிக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நினைச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த காரணத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. 2 பேருக்கும் அடிக்கூட விழுந்துருக்கு போல இருக்கு. இவங்க 2 பேரும் போனவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அதே வேலை செய்யறாங்க. அப்ப பாடுகள் வந்து கஷ்டப்படும் போது பாடுகள் இருந்து வெளியே வர ஒருத்தர் மறுபடியும் பாடுகள் அனுபவிக்கிறார்னா அவருடைய சந்தோஷம் குறைஞ்சிருக்குமா அதிகமா இருக்குமா? கட்டாயமா சந்தோஷம் என்னதான் இருக்குங்க, அது தான் இருக்கு. அடுத்தது பவுல் பர்னபா படிக்கலாமா? அவருடைய சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 51 52 வாசிங்க.
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அதாவது காலில் படிந்திருந்த தூசியை உதறி போட்டு போயிட்டாங்க. அங்கேயும் இவங்களுக்கு பிரச்சனை தான். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எந்த காரணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் வரும்போது அவங்க எதுல நிரம்பி இருந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சந்தோஷத்தால் என்ன பண்ணியிருக்காங்க, நிரம்பி இருந்திருக்காங்க. சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, பாடுகள் வரும்போதும் சரி, பலி செலுத்தும் போதும் சரி, இழப்புகள் வந்தாலும் அதை நம்ம எப்படித்தான் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம், சந்தோஷம் பார்க்கிறோம். இப்ப அடுத்த கேள்வி, சந்தோஷம் என்ற கேரக்டர் உலக ஜனங்களுக்கும் இருக்கா இல்லையா? சந்தோஷம் என்ற கேரக்டர் கிறிஸ்துவை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படின்னா அவங்க வைக்கிற சந்தோஷத்துக்கும் நாம வைக்கிற சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது டெம்பரவரி, நம்மளுக்கு பர்மனன்ட். பயங்கரமான ஒரு விளக்கம், இது நான் எதிர்பார்க்கவில்லை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி ஒரு தராசு வச்சுக்கிட்டேன். யாருடைய சந்தோஷம் வெயிட் அதிகம்? நம்மளோட தான். அது விட்டே கொடுக்க மாட்டோம். யாருடைய சந்தோஷம் வெயிட் அதிகம்? நம்ம தான். ஏன், வை அப்படின்னு சொல்லி கேட்டா, உலக ஜனங்கள் வைக்கிறதுக்கு பேரு சாதாரண ஒரு மகிழ்ச்சி, நம்ம வைக்கிறதுக்கு பேரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி. ஆவிக்குரியங்கிற வார்த்தை தான் சேர்ந்திருக்குன்னு கேட்டா, ஆவிக்குரிய வார்த்தை சேர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, இதை யாரால மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும்னா அவருடைய சீஷர்களால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கூடிய விசுவாசிகள் எப்பொழுதும் டேஷாக இருக்க வேண்டும். அப்ப உலக ஜனங்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க, அதுக்கு பேர் ஜாய். பைபிள் விசுவாசிகள் வைக்க வேண்டிய சந்தோஷத்துக்கு என்ன பேர் கொடுத்திருக்குன்னா ரிஜாய்சிங். என்ன ஜாய்சிங்? ரிஜாய்சிங். ஜாய்க்கும் ரிஜாய்சிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நீங்க படிக்கணும். ஜாய்க்கும் ரிஜாய்சிங்க்கு என்ன வித்தியாசம்? தமிழ்ல சொல்லுங்க. போதும், ரொம்ப டீப்பா போக வேண்டாம். சந்தோஷம் களி கூறுதல். அது சந்தோஷம். இதுக்கு பேர் என்னங்க? களி கூறுதல். உலக ஜனங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, பயங்கரமா ஒரு களி கூர்ந்திருக்கான்னு சொல்லி பாருங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நல்லா பைபிள் படிச்சு தெரிஞ்சவங்க போய் சொன்னா இந்த வார்த்தை தெரியும். ஏன்னா பைபிள்ல மட்டும் தான் இந்த வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தை? களி கூறுதல். அப்ப களி கூறுதல்ங்கிறது சந்தோஷத்தோட மேலேயே இல்லையா? ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நான் டிக்ஷனரி எடுத்து பார்க்கறப்ப எந்த ஒரு தமிழ் வார்த்தைக்கு அதிகமான அர்த்தங்கள் இருக்கு, அதிகமான வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி, அதாவது ஆங்கிலத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா சந்தோஷத்துக்கு தான். அதை நீங்க சப்ஜெக்ட்ல ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம். நம்ம இமேஜினே பண்ண முடியாது. இத்தனை வார்த்தைகள் சந்தோஷத்தை பத்தி பேசுதானே சொல்லுது. ஆனா எல்லாமே ஒரே சந்தோஷத்தை பத்தி என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. உலக ஜனங்கள் வைக்கிறது சந்தோஷம், நாம வைக்கிறது களி கூறுதல். இப்ப பைபிள் இருந்து களி கூறுதல் என்ற ஒரு வசனத்தை சொல்லுங்க, நமக்கு சம்பந்தப்படுத்தி. களி கூறுதல் அப்படிங்கிற வசனம், களி கிண்டுதல் இல்ல, களி கூறுதல் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு சந்தோஷத்தை பத்தி சொன்னா எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட். அந்த வசனம் தமிழ்ல தான் சந்தோஷமா இருக்கு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிஜாய்சிங் தான் இருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் என் சகோதரரே, மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அதாவது ஒரு டிவி வாங்கி சந்தோஷப்படுங்க இல்ல, நீங்க ஒரு சுற்றுலா போயிட்டு சந்தோஷப்படுங்க சொல்ல. எந்த சந்தோஷம் சொல்றாரு? கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் களி கூறுதல், ரிஜாய்சிங். எழுதினவைகளே எழுதுவது போதும். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும்னா பாடுகள் பலி செலுத்தும் போது சரி, தியாகங்கள் பண்ணும்போது சரி, நீங்க எப்படி தருங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்றவங்களுக்கு சொல்றேன். இந்த சந்தோஷமாயிருங்கிற வார்த்தை இந்த 2 வசனத்துல வந்திருக்கிறதும் ஆங்கிலத்தில் எப்படி தான் இருக்கு பாத்தீங்கன்னா ரிஜாய்சிங், ரிஜாய்சிங், ரிஜாய்சிங். இப்போ நான் சப்ஜெக்ட்ல இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்ன இன்ட்ரோடக்ஷன்னா, என்ன பண்ணாலும் சரிங்க நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும், என்ன பண்ணாலும் சரி நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். இப்பதான் சப்ஜெக்ட் அடுத்த பாயிண்ட்ல போக போறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின பேரபிள்ஸ்ல சந்தோஷத்தை பற்றி அவர் பேசின பேரபிள் இது. 100 ஆடு. 100 ஆடு. 100 ஆடுல என்ன சந்தோஷம்? ஒன்னு காண போறாரு. பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும், அது சந்தோஷம் உண்டாயிருக்கும். நான் சொல்றது களி கூறுதல். ஏதாவது ஒரு பேரபிள், கெட்ட குமார். ஓ, பேரபிள்ல வரக்கூடிய சந்தோஷத்தை கூட நீங்க சொல்றீங்க. நான் அந்த கேள்வியை கேட்கல, சந்தோஷத்துக்காக பேசின ஒரு பேரபிள். சரி, நானே போட்டுக்குமா? இப்படி யோசிச்சுன்னா மறுபடியும் கட் பண்ணி தான் திருப்பி போடணும். நானே போடுறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தோட விளக்கத்தை சேர்த்து நம்ம பார்க்கலாம். The parable of joy, இதுக்கு பேர் The parable of joy. மத்தேயு 13ஆம் அதிகாரம்
44 வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமா வாசிக்கலாம். ஏன்னா விளக்கத்துக்குள்ள போறப்ப வசனம் நீங்க காமிக்க முடியாது. அதனால வசனத்தை மைண்டுக்குள்ள வாங்கிருக்கு. எப்பொழுதும் பேரபிள்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் இந்த பேரபிள் ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே பேரபிள் எப்படி ஆரம்பிக்கணும்? பரலோக ராஜ்யம். அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு. அப்போ ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டுக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம். மேல இருக்கா? புதைஞ்சிருக்கா? புதைஞ்சிருக்குது. அதே ஒரு மனுஷன் கண்டு அந்த நிலத்துல ஒரு பொக்கிஷம் புதைஞ்சிருக்குங்கிறத ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணாரு? அவரு எடுத்தாரா? கண்டுபிடிச்சோன்னு எடுத்தாரான்னு கேட்கிறேன். இல்ல எடுக்கல. என்ன பண்ணாரு? அடுத்தது கண்டுபிடிச்சோன்னே மறைச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டாரு. ஏன் மறைச்சாருன்னா வாசிங்க அடுத்தது. அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் அதை பற்றின சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இந்த வசனத்துல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இது. வேற வழியே இல்லை. பொக்கிஷம் கொளித்தவன். பொக்கிஷம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வசனத்துல பிடிச்ச வார்த்தை சந்தோஷம். ஏன்னா பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருமே தோணுவாங்களா? தோண மாட்டாங்க. கட்டாயமா தோண மாட்டாங்க. அது இல்லாம இந்த லேண்ட்ல இருக்கிற பொக்கிஷம் தோணணும்னா இந்த லேண்டை வாங்கணும். கவனிச்சிங்களா? போங்க, லேண்ட் வேல்யூவோட பொக்கிஷத்தோட வேல்யூ பெருசுன்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க உண்டு. ஆனா இந்த இடத்துல அவர் லேண்டை வாங்குறாருன்னா யார் கண்டுபிடிச்சாரோ ஒரு லேண்டை வாங்குறாருன்னா கண்டிப்பா சந்தோஷம் இல்லாம என்ன பண்ண முடியாது? அதைய வாங்க முடியாது. சோ இந்த பேரபிள்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டுடைய கோணத்தை பார்க்கறப்ப இங்க முக்கியமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சந்தோஷம். சோ ஒரு மனுஷன் ஒரு பொக்கிஷம் ஒரு லேண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக சந்தோஷப்படுறான்னு என்ன அர்த்தம்னா அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கு. அந்த மதிப்பு தான் அவருக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் கொடுத்துருக்கு. அந்த சந்தோஷத்தால தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு? விற்று. கரெக்டா சொல்றது? தனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வித்துட்டு பொக்கிஷத்தை வாங்கினாரா நிலத்தை வாங்கினாரா? நல்லா நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. பொக்கிஷத்தை வாங்கினாரா நிலத்தை வாங்கினாரா? அப்ப பொக்கிஷத்தை எடுக்கத்தான் முடியும். பொக்கிஷத்தை எடுக்கணும்னா எதை வாங்கணும்? நிலத்தை வாங்க. சோ நிலத்தை வாங்கிட்டா எதை எடுத்துடலாம்? பொக்கிஷம். இப்ப கொஸ்டின், நிலத்தை வாங்குறதுக்கு அவரு எவ்வளவு கொடுப்பாரு? இந்த பேரபிள் எவ்வளவு கொடுப்பாரு? பேரபிள் சொல்லுது என்ன முடியுமோ கொடுத்துருவாரு. தனக்குண்டான எல்லா. இப்ப கொஸ்டின், பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் எதை குறிக்கும்? நான் 3 சாய்ஸ் தரேன். அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்னு சத்தியம், இன்னொன்னு உலக ஜனங்கள், இன்னொன்னு சபை. சகோதரனுக்கு கால ஒளியில் உங்களா மறந்து வர. இந்த பொக்கிஷம் எதை குறிக்கும்? சத்தியம்னு சொன்னா அடுத்த கேள்வி எப்படி வரும் பாருங்க. இந்த பொக்கிஷத்தை எடுத்தவர் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து. பொக்கிஷத்தை மறைச்சு வச்சவர் தேவன். லேண்ட் உலகம். கரெக்டா? இப்ப உலகத்துக்குள்ள தேவன் சத்தியத்தை போச்சு வச்சாரா? சரி, அப்படியே வச்சாரு வச்சுக்கலாம். அது இயேசு கிறிஸ்து வந்தா கண்டுபிடிச்சாரா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டாரா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கண்கள் இருந்தும் காணாத இருக்கிற ஜனங்கள் இதெல்லாம் படிச்சிருக்காங்க, மறைச்சிட்டாரு. ரைட்டு. இந்த சத்தியத்தை வாங்குறதுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வித்தாரு? கண்டிப்பா சத்தியம் கிடையாது. அப்ப அடுத்தது உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் தான் இந்த பொக்கிஷமா அப்படின்னு கேள்வி கேட்டா திருப்பி இந்த பேரபிளை கம்பேர் பண்ணலாம். தேவன் உலக ஜனங்களையும் ஒளிச்சு வச்சாரு, மறைச்சு வச்சாரு. உலக ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், ஒத்துக்கிறேன். ஆனா தேவன் மறைச்சு வச்சது உலக ஜனங்கள் இல்ல. இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சது உலக ஜனங்கள் தான். ஆனா உலக ஜனங்களுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க? விட்டு கொடுத்தீங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை வாங்க. சோ யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா சபை. சபைன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 144,000 பேர். சரிங்களா? சோ இந்த 144,000 பேர் தான் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். இப்பதான் பேரபிள் இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு. சோ சபை ஒரு பொக்கிஷமா இல்லை? கண்டிப்பா ஒரு பொக்கிஷம் தான். யாருக்கு பொக்கிஷம்? தேவனுக்கும் பொக்கிஷம், இயேசு கிறிஸ்துவுக்கு பொக்கிஷம். அப்ப நம்மளாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பொக்கிஷம் தான். இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மள நிலத்துக்குள்ள போச்சு வச்சிருக்காரு ஆரம்பத்தில். அதான் மீனிங். பாருங்க, ஆங்கிலத்தில் அந்த வசனம் போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அகைன், the kingdom of heaven is like unto treasure. பொக்கிஷம். hid அப்படின்னு போடுறது. இப்ப எத்தனை தடவை மறைச்சு வச்சாங்க?
இந்த பொக்கிஷத்தை இந்த பேரபிள்ல எத்தனை தடவை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு? இந்த கேள்வி இது கேட்டே பாக்கீங்க. பேரபிளை ரீகால் பண்ணுங்க. ஏற்கனவே தேவன் என்னதான் பண்ணி வச்சிருக்காரு? ஹிட் பாய்ச்சி வச்சிருக்காரு. சோ முதல்ல பாய்ச்சி வச்சவர் யாரு? தேவன். ரைட். அடுத்த வார்த்தை திருப்பி அடுத்த ஹிட்டுக்கு நான் போக போறது. அதை ஒருத்தர் ஃபவுண்டுனா கண்டுபிடிச்சார். எதை கண்டுபிடிச்சாரு? புதையலை கண்டுபிடிக்கல, புதையல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு? அது யாரு? இயேசு கிறிஸ்து. இது கிளியர். ரைட்டா? அடுத்தது கண்டுபிடிச்ச இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டார். அதை வந்து புதைக்கல, மறைச்சிட்டார். ஏன்னா ஏற்கனவே புதைச்சதா இருக்குது, மறைச்சிட்டார். இப்ப இது சபை தானே. சபை எதுக்காக இயேசு கிறிஸ்து மறைச்சார்? இல்ல அவர் மறைக்கிறான்னு என்ன அர்த்தம்? அது வேணும் இல்லையா? சோ அதுக்கு நேரம் எங்க போலாம்னா நேரா கண்காணிச்சு போயிடலாம். மேத்யூ 13 chapter 44 verseல ஹைடத், இந்த ரெண்டுக்குமே ஒரே கிரீக் வேர்டு தான். இந்த ஹைடத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்லி பார்த்தீங்கன்னா கீப் சீக்ரெட். கீப் சீக்ரெட் அப்படின்னா சபையை முதல்ல தேவன் ஹிட், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஹிட் அப்படின்னு என்ன மீனிங்? ஈஸியா கொண்டதில்லை, கோரிலேட் பண்ணிடலாம். சபை யாருங்கிற விஷயம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியும். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தவிர வேற யாருக்கு தெரியாது. முதல்ல இருந்து யாருக்கு தெரியும்? ஏன்? அவர் மறைச்சு வச்சது சீக்ரெட்டா வைக்கிறது தான். சீக்ரெட்டா வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட்டை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்? அதான் ஃபவுண்ட். சோ கிறிஸ்து வெளிப்படுத்தினார் இல்லையா? சோ கிறிஸ்து முதல்ல சீஷருடைய எண்ணிக்கை ஆரம்பிக்கிற கூட அவர் முதலாம் வருகையில் வந்து போறப்ப கிளியரா ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சார். சோ அந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்? யார் தேவன் காமிக்கிறாரோ அவங்கள தான் இவர் சீஷர்களா செலக்ட் பண்ணுவார். சோ அந்த சீஷர்களா செலக்ட் பண்ண ஜனங்களை செலக்ட் பண்றப்ப கூட இயேசு கிறிஸ்து நிறைய இழந்திருப்பார், இழந்திருக்க மாட்டார். நிறைய பாடுகள் பட்டிருக்க மாட்டாரா? அப்படி பாடுகள் படும்போது கூட அவர் எப்படி இருந்திருப்பாரு? சந்தோஷமா தான் இருந்திருப்பார். கரெக்டா புரியுதா உங்களுக்கு? சோ இயேசு கிறிஸ்து வேற யாருக்கும் தெரியாத சபையை தேவன் அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கிறப்ப வெளிப்படுத்தும் போது அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் யாருக்குமே இந்த விஷயத்தை வெளியே என்ன பண்ணல, சபை யாருங்கிற விஷயத்தை யாருக்குமே சொல்லல. 12 அப்போஸ்தலர் சொன்னார் நீங்களா சபைன்னு சொல்லி சொன்னாரான்னு கேட்கிறேன். அவர் இருக்கிறப்ப கட்டாயமே கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? யாருக்கு இந்த விஷயம் தெரியாது, சபைக்கே தெரியாது. எப்ப தெரியும்னா மரிக்கிறப்ப ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். யார் சபைங்கிற விஷயத்தை யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டு ஏன் மறைச்சான்னு கேட்டீங்கன்னா அது யாருக்கு தெரியக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது தெளிவாக. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, 1,40,000 பேர் யாருங்கிறது இயேசு கிறிஸ்து தெரியுமா? அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து தெரியுமா? தெரியும். வசனம் திருப்பி அதே பேரபிள் சொல்லக்கூடாது. வசனம் இயேசு கிறிஸ்துக்கு என்னதான் சபைன்னு தெரியுமான்னு கேட்கிறேன். அந்த பாயிண்ட் தான். யோவான் 17 கிளியரா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாம் படிச்ச விஷயம் தான், சமீப காலத்துல படிச்ச விஷயம் தான். யோவான் 17ஆம் அதிகாரத்துல கிளியரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, நீர் எனக்கு தந்தவர்கள் இங்க நிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இவங்க வசனத்தால உங்களை விசுவாசிக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்திருக்கிறப்ப அவர் யார் சபைங்கிற விஷயத்த தேவன் கிட்ட இருக்கிற சீக்ரெட் அவர் வாங்கி அவர் அதை என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டு இப்ப அந்த பொக்கிஷத்தை எடுத்து தன் கூட சேர்த்தோம்னா இப்ப கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணியாகணும்? தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கும். சபை தன் கூட வந்து சேரணும், அது பொக்கிஷம், அது யாருங்கிறத கண்டுபிடிச்சு தன் கூட கொண்டு வந்து சேர்த்தோம்னா இப்ப யார் கண்டுபிடிச்சாரோ அவர் தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? எனக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் விற்கணும்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து சபைக்காக எல்லாவற்றையும் விற்கணும்னா அவருக்கு என்ன கேரக்டர் இருக்கணும்? சொல்ல மாட்டேங்குது. எந்த கேரக்டர் இருக்கணும்? அந்த சந்தோஷம் என்ன சொல்லுதுன்னா எப்படியாவது வாங்கிடு, என்ன வேலை கொடுத்தாலும் சரி எப்படியாவது வாங்கிடு. இப்ப இயேசு கிறிஸ்து பொக்கிஷத்தை வாங்கினாரா நிலத்தை வாங்கினாரா? திருப்பி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து பொக்கிஷத்தை மட்டும் வாங்கினாரா நிலத்தை வாங்கினாரா? அப்ப நிலத்தை வாங்கினது எதுக்கு தான்? இந்த பொக்கிஷத்தை இருக்கு. அப்ப யார் பொக்கிஷம்? இயேசு கிறிஸ்துக்கு யாருங்க? நம்ம. சோ இந்த பொக்கிஷம் வந்து சேர்ந்துக்கிறதுக்காக என்டையர் நிலம், வேர்ல்டு
ஒட்டுமொத்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ransom கொடுத்தார். சோ ஒட்டுமொத்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடுத்தாருன்னு கேட்டா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்போ நம்மளால என்ன கொடுக்க முடியும்? இப்போ கேட்கிற தேவன் உங்களால என்ன கொடுக்க முடியும் சொல்லி கேட்டா நம்முடைய மனசுல என்ன தோணும்? என்னுடைய வாழ்க்கையை தவிர மிச்சம் என்னென்ன இருக்கோ இதான் உண்மை. இப்போ தேவன் கேட்கிறாரு, ஒரு விஷயம் நடக்கணுமா பூமியில, நீங்க சபையா போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன், என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டா என் உயிரை தவிர எதை வேணாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன சந்தோஷம்னா உயிரையும் சேர்த்து கொடுக்கறதா சந்தோஷம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம். சோ அந்த பொக்கிஷத்துக்காக என்ன பண்றாங்கன்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்குறார். இது அப்போஸ்தலன் போல் புரிஞ்சுக்கிட்டு என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க வசனத்தை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். என்ன கிருபை? கிருபைன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் நமக்காக செஞ்ச தியாகம், அவர் நமக்காக பட்ட பாடுகள், அதை நீங்க அறிஞ்சிருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், ரியல் ட்ரூத் அதான், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். சோ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் மோசமான கண்டிஷன் இருக்கேன், நிதின் பர் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்காரு உலக பிரகாரமா. அந்த உலக பிரகாரமா இருக்க விஷயத்துக்கு கூட எனக்காக ஒரு தியாகம் பண்ணோம்னா அவர் தனக்குள்ள மிச்சம் தான் தியாகம் பண்ணுவார் எனக்காக. ஆனா தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய பக்கம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அது எப்படி ஒரு மனுஷனால தன்னையே தியாகம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சந்தோஷம்? இந்த பொக்கிஷத்தை தேவன் கண்டுபிடிச்ச பொக்கிஷம் இது. இல்லைங்களா? இவங்களுக்கான என்ன வேணாலும் செய்வேங்கிற எண்ணம் யாருக்கு இருந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. சந்தோஷத்தோட தான் என்ன இருக்காருன்னா தரித்திரம் இருக்காரு. இங்க வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாய், ஸ்டைல் எழுதிருக்கிறது ஜாய், ஒரு சந்தோஷம். சோ இந்த சந்தோஷத்துக்காக இயேசு கிறிஸ்து நம்ம நிமித்தம் என்ன இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தரித்திரம் இருக்காரு. அதுக்கு ஒரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க, இந்த பொக்கிஷத்துக்காக இயேசு கிறிஸ்துவோட இருதயம் என்ன பேசியிருக்கோம்? இப்ப பேரபிள்ல பார்த்த பொக்கிஷம் நம்ம தான். நமக்காக அவருடைய இருதயம் என்ன சொல்லிருக்குன்னா இந்த பொக்கிஷத்தை எடுக்கணும்னா, இந்த பொக்கிஷத்தை தன்னோட சேர்த்தோம்னா இழந்தா தான் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வசந்தே சொல்லிட்டாரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு. இப்ப அவருடைய இருதயம் என்ன சொல்லியிருக்கோம்? எவ்வளவு கொடுத்து வாங்கலாம், எவ்வளவு கொடுத்து வாங்கலாம், எவ்வளவு கொடுத்து வாங்கலாம்ங்கறத எது தீர்மானிக்குன்னா அந்த ஹாப்பினஸ் தான். இப்ப இயேசு கிறிஸ்துவோட இருதயம் என்ன சொல்லியிருக்கோம்? எவ்வளவு கொடுத்து வாங்கலாம்னு கேட்டா 200 சொல்லியிருக்கோம். எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கு. அப்ப எவ்வளவு வேண்டுமானாலும் இழக்கலாங்கிறத சந்தோஷம் இல்லாத ஒரு நாள் கொடுக்க முடியுமா? அப்ப சந்தோஷங்கிறது முக்கியமா இல்லையா? இந்த சந்தோஷத்துக்கு எத்தனை வார்த்தை இருக்கு தெரியுமா? அது இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இழந்ததுக்கு அவர் பட்ட சந்தோஷங்களுக்கு பைபிள் எக்கச்சக்கமான பேர் இருக்கு. அதை வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய வருகை பத்தி சொன்ன இன்னொரு வசனம், தீர்க்க தரிசனமா சொன்ன ஒரு வசனம், சங்கீதம் 48 முதல்ல தமிழ்ல மட்டும் வாசிங்க. சங்கீதம் 48 4ஆம் சங்கீதம் 8ஆவது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். தமிழ்ல அவ்வளவுதான். சந்தோஷங்கிற வார்த்தை இங்க வரல. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தியாகம் பண்ற வாழ்க்கை தான் அது. எப்படி போட்டிருக்குன்னா என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவ்வளவு முடிஞ்சது. இங்கிலீஷ்ல பாருங்க, பைபிள் பேசிக் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா my delight is to do your pleasure. delight என்ன? சந்தோஷம். pleasure என்ன? சந்தோஷம். அப்ப சந்தோஷத்துக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்க. அப்ப தேவன் pleasure ஆகிறதுக்காக இவர் டிலைட்ஃபுல்லா வந்தாராம். என்ன வேணாலும் இழக்கிறது. அதாவது எங்க அப்பா சந்தோஷமாங்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் சந்தோஷப்படுறேன். என்னுடைய சந்தோஷம் என்ன? எங்க அப்பாவுக்கு எது சந்தோஷமோ அதான் எனக்கு சந்தோஷம். நமக்கெல்லாம் எது சந்தோஷம்? நாளைக்கு லீவ் விட்டா சந்தோஷம். நம்ம வார்த்தை கூட எப்படி வரணும்னா எங்க அப்பாவுக்கு எது சந்தோஷமோ அது எனக்கு சந்தோஷம். அதுக்காக என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். ரோதராம் ட்ரெடிஷன் எப்படி இருப்பாங்க? டுடு வாசிருங்க. ஒன்னா வாசிக்க வைக்கணும். டுடு the good pleasure oh my god is my delight. அதே வசனத்தை வேற மாதிரி சொல்லிருக்கு. நான் வந்து டிலைட்ஃபுல்லா இருக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை செய்யறதுக்கு எனக்கு பயங்கரமான சந்தோஷம். தம்பி அதனால இழக்கணும், இழக்கிறதுக்கு தான் சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிற பாயிண்ட இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் தெரிஞ்சா, பேதுருடைய சந்தோஷம் தெரிஞ்சா, பவுலுடைய சந்தோஷம் தெரிஞ்சா, நம்முடைய சந்தோஷம் தெரிஞ்சா, நம்முடைய சந்தோஷம் இப்ப கேள்விக்குறி எப்படி வந்து நிக்குதுன்னா இந்த சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை. எங்கிட்ட? உங்ககிட்ட சொல்றேன், எங்கிட்ட இல்லை. அதாவது தியாகம் பலி செலுத்தும் போதும் பாட அனுபவிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து பட்ட சந்தோஷம், பேதுரு பவுல் பட்ட சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை. அப்படி இல்லை என்றால் என்னால் இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட முடியாது. சொன்ன என்ன பண்றது? என்ன பண்றது? இல்ல என்ன பண்றது? சிம்பிள் ஆன்சர்,
எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில், இந்த சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு, இந்த சந்தோஷம் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை வாங்கியிருக்காரு. அப்ப நமக்கு இந்த சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? இல்ல, என்ன பண்றது? எப்படி வாங்கிறது? எங்க போய் வாங்குறது? இப்ப ஏதாவது ஒரு பொருள் என்ன போய் வாங்கலாம். இன்னைக்கு பாருங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க, பெட்டிஷன் போட்டு. எதுக்கு? ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு. இங்க இருந்து நான் வந்து சென்னை போகணும் அப்படின்னு இன்னைக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டா பர்மிஷன் இல்லையா? அப்ப இல்லைங்கிறதுக்கு விட்டுறோமா? சென்னை போகணும், என்ன பண்றோம்? போய் நேரம் வாங்கிக்கிறது. அப்ப இந்த சந்தோஷம் நமக்கு இப்ப வரமாட்டேங்குதுன்னா இதை பெற்றுக்கொள்றது எப்படி தெரியுமா வேண்டாமா? நேரம் இயேசு கிறிஸ்துவிட்ட போய் நிக்கலாம். ஆண்டவரே நாங்க ரெடி சந்தோஷப்படுறதுக்கு. ஆனா தெரியல எப்படி. பாடு வந்தா முகமே பாடுபடுது. பலி செலுத்தும் போது அந்த உற்சாகம் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நோ ப்ராப்ளம். எப்படி வாங்கணும்னு வந்துட்டீங்கல்ல, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போடும். ஒரு பெட்டிஷன் போடும். பெட்டிஷன் என்ன? கோரிக்கை. 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 கோரிக்கை யார்கிட்ட போடணும்? யார்கிட்ட போய் கிடைக்குமோ அவங்ககிட்ட தான் போடணும். இப்ப கோயம்புத்தூர் சென்னை போறதுக்கு கலெக்டர்கிட்ட போனா தான் கிடைக்கும். நம்ம போய் நம்ம ஹாஸ்பிட்டல் நின்று லெட்டர் காமிச்சு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா கிடைக்காது. ஸோ கிளியரா சொல்றாரு, பெட்டிஷன் போடுங்க. இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா எப்படி இருக்கிறது பலி செலுத்தும் போது பாட அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பெட்டிஷன் யார்கிட்ட போய் போடணும்? கண்டிப்பா தேவன். இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு, கண்டிப்பா யாரு தான்? தேவன் கிட்ட தான். இப்ப யார் போடுறது, யார்கிட்ட போடுறது, அது முடிவு இல்லை. ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் ஃப்ரம் யாரு, டு யாரு? ஃப்ரம் சந்தோஷமா சொல்றீங்களா, வருத்தமா சொல்றீங்களா? சந்தோஷமா சொல்றோம். ஃப்ரம் நம்ம தான். டு யாரு? தேவன். எங்க போய் போடணும்? அவர் எங்க வர சொல்றாரு அங்க போய் போடணும். தேவன் என்ன சொல்றாரு? நான் எங்க போட சொல்றேன் அங்க வந்து போடுங்க. சோ நேரா எங்க போய் போட சொல்றாங்கன்னா இங்க வந்து எங்க இங்க ஒரு திராட்சை தோட்டம். அடுத்த பேரம்புக்கு வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நிக்க சொல்றாரு தேவன். ஏன் தேவன்? இது தேவனுடைய இடம். இங்க வந்து நிக்க சொல்றாரு. இந்த தோட்டத்துக்கு யார் ஓனர்? தேவன். இந்த தோட்டத்துக்கு யார் வந்து பராமரிப்பு செய்யறவர்? யார் இந்த தோட்டத்துல முக்கியமான பொசிஷன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இப்ப நமக்கு சந்தோஷம் வரல, சந்தோஷமும் இங்கதான் கிடைக்கும். சோ இங்க வர சொல்லிட்டாரு, பெட்டிஷன் போடுறது கலெக்டர் ஆபீஸ் வர சொல்லியாச்சு. இப்ப கலெக்டர் ஆபீஸ் போய் லைன் நிக்கிறப்ப நம்ம பேப்பர் வாங்கி சைன் பண்ணி வாங்க உடனே ஓகே போ அனுப்பிச்சுடுவாங்களா? நான் பாட்டுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வேணா இப்ப போறேன், நான் கோயம்புத்தூர் சென்னை போக வேண்டும், உடல் நலம் சரியில்லை அப்படின்னு போட்டா நேரம் கலெக்டர் ஆபீஸ் போனா மட்டும் பத்தாது, கலெக்டர் ஆபீஸ்ல கேட்கறது போல கொடுப்போம். நாங்க போய் நின்று லெட்டர் கொடுத்தோம், என்ன கேட்பாங்க? நீ தான் ஜேம்ஸ்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் எடு? உடனே என்ன பண்ணுவேன்? ப்ரூஃப் எடுக்கணும். ப்ரூஃப் எடுத்து கொடுக்கணும். ப்ரூஃப் எடுக்க லெட்டர் கொடுத்தல போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன ஆகும்? சொன்னா அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துடுது. இப்ப நம்ம பெட்டிஷன் போட்டது வாங்கிக்கிறதுக்காக. இப்ப தேவன் சொல்றாரு, இந்த பெட்டிஷன் நான் ஏற்றுக்கொள்ளணும்னா, நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, சந்தோஷமா இருக்கிறது எப்படிங்கிற சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல இந்த தோட்டத்துக்குள்ள நான் என்ன சொல்றேன்னு அதை கேளுங்க. கண்டிஷன் நம்பர் 1 வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம். ரொம்ப ஈஸியான கண்டிஷன் தான், ஈஸியா பண்ணிடலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆதார் கார்டு, லைசன்ஸ் இருந்தா பெட்டிஷன் எடுத்துக்கொள்ளப்படும். இங்க தேவன் கிளியரா சொல்லிட்டாரு, ஒரு விஷயம், நான் உங்க பெட்டிஷனை வாங்கிக்கணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள். யாரை வச்சு பேசுற? இயேசு கிறிஸ்து வச்சு. சோ இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்குள்ள நினைச்சிருந்தா மட்டும் பெட்டிஷன் போடுங்க. நீங்க கேட்கறது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? ரெடியா? ரெடியா? சோகமா சொல்ல முடியாது. நாங்க ஏதோ தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறோம், திராட்சை தோட்டத்துக்குள்ள வர சொன்னா எப்படி வருது அப்படின்னு சொன்னா அதுவும் சந்தோஷமா தான். சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, யோவான் 15:5. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். இப்ப பெட்டிஷன் போட வந்து நாம என்ன ஆயிட்டோம்? திராட்சை தோட்டத்துல கொடி ஆயிட்டோம். எதுக்கு பெட்டிஷன் போட வந்தோம்? சந்தோஷம் வரமாட்டேங்குது பாடம் அனுபவிக்கிறப்ப. சோ இப்ப வந்தாச்சு. அவர் சொல்றாரு முதல் கண்டிஷன், நான் சொல்றதை நீங்க கேட்கற மாதிரி இருந்தா மட்டும் வாங்கிட்டாரு. இப்ப அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும். சோ எப்படி நினைச்சிருக்குன்னா, நானே திராட்சை செடி. யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்களும் என்ன இருக்கிறீங்க?
கொடிகள். நீங்க தேடி வந்தது கொடி அல்ல, நீங்க கொடியா மாறி பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் என்ன கொடுப்பான்? நம்ம சந்தோஷத்தை வாங்க வந்தோமா கனி வாங்கணுமா? இந்த இடத்துக்கு வந்தது இருக்கு, சந்தோஷத்தை வாங்குறதுக்கு கனி வாங்குறதுக்கா? சந்தோஷத்தை வாங்க. ஏன் சந்தோஷம் ஒரு கனி இல்லையா? கரெக்டானே? அவர் என்ன கனியை பத்தி பேசிட்டு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. எந்த கனியை பத்தி பேசிட்டு? ஆவியின் கனிகள். அதுல ஒரு கனி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம். அப்ப சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். எங்க போனா கிடைக்கும்? திராட்சை தோட்டத்துக்கு போனா கிடைக்கும். திராட்சை தோட்டத்துக்குள்ள வரதுக்கு என்ன கண்டிஷன்? என்னுடைய வார்த்தையில் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ட்டு. ஆவியின் கனிகள் எல்லாத்துக்காக அவர் பேசினாரு. ஆனா பர்டிகுலரா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் பேசுறது எந்த ஆவியின் கனிக்காக? வேற வழியில் சப்ஜெக்ட் தலைப்பதுங்கிறதுக்காக சொல்லாது. அது அவுட்டே போய் கேட்டலாம். எதுக்குன்னா யோவான் 15:11. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். தோஷம் சந்தோஷம் என்கிட்ட ஒட்டிட்டீங்கன்னா என்னுடைய சந்தோஷம் உங்ககிட்ட. இப்ப சொல்லுங்க, அவருடைய சந்தோஷம் என்ன? தேவன் கண்டுபிடித்த பொக்கிஷத்துக்காக எல்லாத்தையும் இழக்கலாங்கிற சந்தோஷம் யாருச்சு? இப்ப சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒட்டிட்டீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சது என்ன அர்த்தம்? நீங்களும் தேவனுக்காக என்ன மாதிரி எல்லாத்தையுமே இழப்பீங்க. எப்படி திரும்ப இழப்பீங்க? சந்தோஷமா இழப்பீங்க. எப்படி இழப்பீங்க? சந்தோஷமாக. சோ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கா இல்லையா? எனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? நல்லா தலையாடுது, சந்தோஷமா இருக்கு. ஓகே. சோ இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் நாம் அவருக்குள்ள என்ன பண்ணிக்கணும் நினைச்சோம். சோ போட்ட பெட்டிஷன் அக்செப்ட் ஆகிறதும் ரிஜெக்ட் ஆகிறதும் யாருக்கு எழுத இருக்கு? நமக்கு எழுத. சில பேர் நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள வந்துடுறது. நான் வந்து உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு தோட்டத்துக்குள்ள வந்துடுறது. தோட்டத்துக்குள்ள வந்துட்டு வேற எங்கேயோ போயிடுறது. அப்படி போனவங்களால என்ன கொடுக்க முடியாது? கனி கொடுக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் தோட்டத்தை விட்டு அவங்க என்ன பண்ணப்படுவார்கள்? துரத்தப்படுவார்கள், வெளியே தான் போயிடுவாங்க. ஸோ சந்தோஷங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வழி செலுத்தும் போதும் தியாகம் செய்யும் போது கண்டிப்பா அவசியமானது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயத்தை பிரிக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட், ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப்க்கு 3 விஷயத்தை பிரிக்க கூடாது. ஒன்னு ஆடு பாடுகள், தியாகம் பண்றது, சந்தோஷம். இந்த 3 என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அதுக்கு சப்ஜெக்ட் பார்த்துப்போம். இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் சாக்ரிஃபைஸையும் ஜாயும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒரே விஷயம் தான். சாக்ரிஃபைஸ் வித் ஜாய். நம்மள தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோமா இல்லையா? சூப்பரா பண்றோம். சாக்ரிஃபைஸ் பண்றோமா இல்லையா? சூப்பரா பண்றோம். சந்தோஷத்தோட பண்ற சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்களா? பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன். சந்தோஷத்தோட பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். உதாரணம் சொல்லட்டுங்களா? அது சாக்ரிஃபைஸ் எடுத்துக்க வேண்டாம், உதாரணமா தான் சொல்றேன். கரெக்டா 10 மணிக்கு எப்படா ஆகுன்னு பார்த்து பண்றோம் வீட்டுல. கரெக்டா 7 மணிக்கு எப்படா 7 மணி ஆகுன்னு பார்த்து பண்றோமா இல்லையா? இது ஒரு வகையான சாக்ரிஃபைஸ் வச்சுக்கலாம். இதை எவ்வளவு சந்தோஷமா பண்றோம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? வார நாட்கள்ல சபை ஹால்ல எந்த ஊர்ல மீட்டிங் வச்சா எவ்வளவு பேர் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்கறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ சந்தோஷத்தோட பார்த்தோம்னா அது பிரயோஜனமா இருக்கு. 10 to 11 வாட்ஸ்அப் எடுத்து, நான் கோயம்புத்தூர் இருக்கிற சொல்றேன், மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்க கவனிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் எடுத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, பதில் போடலாம் பார்த்து நம்ம 10 பேர் பதில் போடுறோம். அந்த 10 பேர் போட்ட பதில் படிக்கிறதுக்குள்ள கீழே 50 பேர் வந்துடுறாங்க பதில். எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? எங்க இருந்து வருது இதெல்லாம்? சந்தோஷம். கரெக்டா? நாளைக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷம். போகக்கூடாது. எப்படித்தான் இருக்கணும்? சந்தோஷமா. ஸோ சாக்ரிஃபைஸ் அண்ட் ஜாய் என்ன பண்ண முடியாதுங்க? சந்தோஷம் இல்லாத பண்ற சாக்ரிஃபைஸ் will be a failure. நான் இப்போ திருப்பி சொல்லிக்கிறேன். சந்தோஷம் இல்லாம பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் நமக்கு ஃபெயிலியர். அது தேவனுக்கு பிரயோஜனமாய் போயிடும், நமக்கு ஃபெயிலியர். உதாரணம் மனசு நிறைஞ்சு பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பண்ணா மட்டும் அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. இட்ஸ் a sacrifice. Still it is a sacrifice, பட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது தேவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பைபிள் இருக்கு. சந்தோஷம் இல்லாம பண்ண சாக்ரிஃபைஸ் டக்குன்னு ஞாபகம் வந்து உங்களுக்கு அவ்வளவுதான். அதான் ஞாபகம். ஏன் இங்க மிஸ் பண்ணாங்க அனனியா சப்பீரா?
அவங்க சாக்ரிஃபைஸ் தான் பண்ணாங்க. நம்மளால பண்ண முடியுமா? சொத்தை வித்து கொண்டு வர முடியுமா? சொத்தை வித்து 50% கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொத்தை வித்து 90% கொடுத்துருப்பாங்க. மேபி 90%. 90% கொடுத்த இருந்ததுனால 10% என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. அப்படின்னா ஃபுல் நிறைய அங்கே இல்லை, ஃபுல் ஹாப்பினஸ் அங்கே இல்லை. அதனால என்ன ஆச்சு கடைசியில்? அதனால என்ன ஆச்சுன்னா 90% சாக்ரிஃபைஸ் வேஸ்ட். அப்போ 100% நம்முடைய சாக்ரிஃபைஸ் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னா நாம அதை முழு சந்தோஷத்தோட தான் என்ன பண்ணியாருங்க கொடுத்தா. நான் வாசிக்கிற வார்த்தை தமிழ்ல கேட்டுக்கோங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லுங்க. சாக்ரிஃபைஸ், ஜாய் ரெண்டையும் வச்சு வசனம் சொல்றேன். வசனம் சொல்ல ஒரு வேர்ட் சொல்றேன். நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மனசு இல்லை. சாக்ரிஃபைஸ்னா தியாகம், பலி. நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மனசு இல்லை. நிறைய பேருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற மனசு இருக்கு, ஆனா சந்தோஷத்தோட பண்றது. இது ரெண்டுமே வேஸ்ட். ரெண்டுமே வேஸ்ட். முழு சந்தோஷம் எதுல சந்தோஷம்? நான் சாக்ரிஃபைஸ் பண்றேங்கிற சந்தோஷம் இல்ல. என்ன இழந்தாலும், இந்த சாக்ரிஃபைஸ்க்காக நான் என்ன இழந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த சாக்ரிஃபைஸ்க்காக நான் என்ன இழந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். ஒரு சகோதரனுக்காக ஒரு உதவி செய்யறேன், அது ஒரு தியாகம். யாருக்கு செய்யற தியாகம்? அது தேவனுக்கு காண்பிக்கிற சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ முழு சந்தோஷம் இல்லாம செஞ்சா நான் எப்படி செய்வேன் அந்த வேலையை? நம்மளே சீர்தூக்கி பார்க்கலாம். எப்படி செய்வோம்? அதை எப்படி விட நிறுத்தலாங்கிறதுக்கு நம்மளே ஐடியா போடுவோம். ஆனா முழு மனசோட செஞ்சா அந்த வேலையை செய்யறதுக்கு தடை வந்தா கூட நம்ம அதை தாண்டி போய் ஹெல்ப் பண்ணுவோம். தேவனுக்கு அப்படித்தான். இவங்க மிஸ் பண்ணது அந்த விஷயத்தை தான். இவங்க மிஸ் பண்ண அந்த விஷயத்தை தான் நாம் என்ன பண்ணிக்கூடாது, மிஸ் பண்ணிக்கூடாது. அருமையா ஒரு கருத்தை நம்ம முதல் சொல்லியிருக்காரு. சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ஒரு நூல், சந்தோஷங்கிறது இன்னொரு நூல். நூல் வேண்டாம், கயிறு வச்சுக்கலாம். சாக்ரிஃபைஸுக்கு ஒரு கயிறு, சந்தோஷத்துக்கு ஒரு கயிறு. ரெண்டுமே தனித்தனியா இருக்கிறப்ப ஈஸியா கட் பண்ணலாம். ரெண்டுமே தனித்தனியா இருக்கிறப்ப ஈஸியா கட் பண்ணலாம். அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ற மனசு இல்லை. நிறைய பேருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற மனசு இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. அப்ப முழுசா கொடுக்க மாட்டாங்க, 100% கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தா இது தனி, இது தனி. சந்தோஷம் தனி, சாக்ரிஃபைஸ் தனி. சந்தோஷமும் சாக்ரிஃபைஸ் தனித்தனியா இருந்தா அது பலம் அல்ல. அது ரெண்டு ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுங்க, பின்னி பிணையும். பின்னி பிணையதுன்னு அர்த்தம் சந்தோஷம் உள்ள சாக்ரிஃபைஸ் வேணும், சாக்ரிஃபைஸ்க்குள்ள சந்தோஷம் வேணும். இது ரெண்டும் இருந்தா ஒருத்தராலையும் இவர்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாதுங்க, உடைக்க முடியாது. சோ ஒரு பலம் சொல்லுங்க, ஒரு பலம். பைபிள் அவர் விட்ட எக்ஸாம்பிளே கிடையாது. ரெண்டுமே பின்னி பிணைச்சிருக்கு. அதனாலதான் அவரால் எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுலால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால சொல்லிட்டார் கரெக்ட். அவருடைய ஆட்டிடியூடுங்கிறதா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவம். அவருடைய சுபாவமே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள நினைச்சிருந்திருப்பாரு. அவருடைய அனுபவம், அந்த அனுபவம் அவருக்கு சுபாவமா மாறிடுச்சு. அந்த அனுபவத்துடைய தாக்கம் என்னன்னா, யாக்கோபுடைய வாயிலிருந்து அதை கேட்கலாம். யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும். மறுபடியும் சொல்லலாம், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. எங்கிருந்து உண்டாகி? அப்ப நமக்கு தேவையான எல்லா விஷயமும், நமக்கு நிரந்தரமான எல்லா விஷயமும் கீழிருந்து மேல போகுமா, மேல இருந்து கீழே வரும். நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிறது மேல இருக்கிற விஷயமா, கீழே இருக்கிற விஷயமா? This is called attitude. அவர் கீழே புரிஞ்சுக்கிட்டாரு, கீழே இருக்கிற எந்த பொருளும் என்ன மேல கொண்டு போகாது. கீழே இருக்கிற பொருள் ஒன்லி சாக்ரிஃபைஸ் பண்றது மட்டும்தான். ஒன்லி சாக்ரிஃபைஸ் பண்றது மட்டும்தான். என் பாக்கெட்ல எனக்கு 500 ரூபாய் இருக்கு. யார் பாக்கெட்ல 500 ரூபாய் இல்லை, யாருக்கு சாப்பாடு வழி இல்லை. இப்ப இந்த 500 ரூபாய் எனக்கு யார் கொடுத்தா? தேவன். எங்க இருந்து கொடுத்தாரு? மேல இருந்து கொடுத்தாரு. இப்ப யாருக்கு செலவு பண்ணணும்? பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்துக்கணும். யாருக்கு செலவு பண்ணணும்? யாருக்கு தேவன் கொடுத்திருக்காருன்னா மற்றவங்களுக்கு தான். யார் மூலமா கொடுத்திருக்காருன்னா என் மூலம். இட் இஸ் கால்ட் சாக்ரிஃபைஸ். 500 ரூபாயில நான் சொல்றேன் சகோதரன்ட்ட, 300 ரூபாய் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா இதுல என்ன இல்லை, எது மிஸ் ஆகுதுங்க? சந்தோஷம் மிஸ் ஆகுது. இப்ப சந்தோஷம் மிஸ் ஆச்சுன்னா தேவன் 200 ரூபாய் கொடுத்திருக்கா, பரவாயில்ல விட்டுருவாரா? ஏன்னா தேவன் கொடுத்து 200 ரூபாய் 500 ரூபாய், அவர் 500 தான் கேட்பாரு. ஸோ நாம உலகத்துல 200 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா, 300 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பவுல் கிளியரா இருக்காரு, நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து என்ன பண்ணலாமா, இறங்கி வருது.
இங்க இருந்து எதுவுமே தேவனை போய் திருப்திப்படுத்த போறது இல்லைட்ட. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்குவாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தியாகம் பண்ணும்போது என்ன அவர் மனசுக்குள்ள முதல்ல வந்திருக்கும்? நமக்கு பேசிக் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப எது முதல்ல வந்துச்சு? அதே சந்தோஷம் அவர் அடி வாங்க. ஏன் தெரியுமா? இது யார் எனக்கு அனுமதிக்கிறார்? தேவன். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லாமல், சாக்ரிஃபைஸ், எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், பாடுகள் எப்பக்கத்திலேயும் என்ன பண்ணப்பட்டோம்? உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும், வெளியே போராட்டம், உள்ளே பயங்களும், உள்ள பயம், பாடுகள், தியாகம் எல்லாம் சேர்ந்தாச்சு. சந்தோஷம் மட்டும் காணும். சந்தோஷத்தை மட்டும் காணும். வரும் ஒரு வருஷம் முன்னாடி போனா வரும். எப்படி இருக்காரு அவரு? 4ஆம் வசனம் முதல்ல 2 கொரிந்தியர் 7:4. 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். மிகுந்த தைரியத்தோட உங்களோட என்ன பண்றேன்? நானு பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஃபுல்லா நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷமா இருக்கு. சோ மனசை ஹாப்பியா வச்சுக்க தெரியாத ஒருத்தரால கண்டிப்பா சொல்றேன், முகத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியோட மலர்ச்சியோட காண்பிங்க. முகத்துல இருக்கிறது உள்ள இருந்து அவருக்கு நமக்கு தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆட்டிடியூடே பாத்தீங்கன்னா, எதை வேணாலும் பூமியில இருந்து இழக்கலாம், ஏன்னா நமக்கு தேவையான எல்லாம் மேல இருந்தா நமக்கு என்ன பண்ணுவோம், கீழே வருங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை ஒரு வாக்கா எடுத்தா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை ஒரு வாக்குனா நடக்கிறத எடுத்துட்டா, அவர் யார் கூட நடந்து போனார்? அவர் யாரோட நடந்து போனான்னு கேட்டேன். கிறிஸ்துவோட தான் நடந்து போயிட்டு இருக்காரு. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்க. அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுலால சந்தோஷமா இருக்க முடிஞ்சு, நமக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்குன்னா, புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில இந்த நடையில இந்த வாழ்க்கையில நம்ம எதையுமே எடுத்து போக கூடாது. எதையுமே எடுத்து போக கூடாது. ஒன்னே ஒண்ணு தவிர. எதையுமே எடுத்து போக கூடாது. ஒன்னே ஒண்ணு தவிர. அந்த ஒன்னே ஒண்ணு இது சிலுவை. கரெக்ட்? பதில் கரெக்ட். பட் சிலுவை எப்படி எடுத்து போகணும்னு கேட்டா சந்தோஷம். கரெக்ட், 100% கரெக்ட். கரெக்ட்ங்களா? நிறைய பேர் இப்படி போறாங்க, நிறைய பேர் அப்படி போறாங்க. எது கரெக்ட்? 2 பேருமே சொல்றாங்க. 2 பேருமே கிறிஸ்துவா நடக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்படி நடந்து போறாங்க, ஒருத்தர் அப்படி நடந்து போறாங்க. எது கரெக்ட்னு கேட்கறேன். நான் உருவப்படுத்தி போட்டுக்கிறேன், இது உண்மை நினைச்சுக்காதீங்க. நம்ம இப்படி நடக்கிறோமா அப்படி நடக்கிறோமா? எனக்கு ஒரு கேரக்டர், பொறாமை அப்படின்னு ஒரு கேரக்டர், மேட்டிமை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நான் எப்படி நடக்கிறேன்? அப்படியே இப்படியா? இப்படி அப்படி நடக்கிறவர் நிமிர்ந்து நடக்கிறார். இப்படி நடக்கிறவரு துணிஞ்சு நடக்கிறார். தாழ்மையா இருக்குமோ? நடக்க முடியல. ஏன்னா அது பாரம் ஆயிடுச்சு. அப்ப என்னென்ன கேரக்டர்லாம் சந்தோஷத்துக்கு புறம்பாகிட்டு இருக்குதோ அது பூரா பாரம். அதை எடுத்துட்டு இயேசுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியாதுங்க? போக முடியாது. நம்ம எதை எடுத்துட்டு போலாம் பாத்தீங்கன்னா, சிலுவை எடுத்துட்டு போலாம். சிலுவை எடுத்துட்டு போறது கூட எப்படித்தான் போகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்தோஷமாக போக வேண்டும். அப்ப இப்படி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும்? மேட்டு ஏற்றி வச்சிருக்காரு, பொறாமை ஏற்றி வச்சிருக்காரு, அன்பு சுத்தமா இல்ல, பயங்கரமா மத்தவங்களை பத்தி அவதூறு பேசுறாரு, அவர் இப்படித்தான் நடப்பாரு. இப்படி நடக்கிற ஒருத்தனால தைரியமா இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கணும், சந்தோஷமா நடக்கணும். என்ன பண்ணணும்? முதல் பாயிண்ட் என்ன பண்ணணும்? பாரத்தை இறக்கி வைக்கணும். அதைத்தான் எபிரேயருடைய ஆசிரியர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இறக்கி வச்சிருக்காரு. அது அப்புறம் பார்க்கலாம். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இத்தனை சாட்சிகள், இன்னைக்கு நம்ம பார்த்த சாட்சிகள் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான், இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், எதை இறக்கணும்? முதல்ல பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். யாருக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்? நமக்கு நியமித்த. நமக்கு ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது நமக்கு தான். ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது நமக்கு தான். என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்துல பாரத்தோட ஓட முடியாது, பாவத்தோட ஓட முடியாது. சோ பாரத்தை இறக்கி வைக்கணும், பாவத்தை தள்ளி விடணும், சந்தோஷமா சிலுவை சுமக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை சுமந்தார்? வாசிங்க எபிரேயர் 12:2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சரியான பாயிண்ட். அவர் தமக்கு முன் வைத்திருந்த
என்ன சந்தோஷம்? பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துக்காக இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நாம கூட அவமானத்தை எண்ணுவோம் தெரியுமா? அவர் அவமானத்தை எண்ணாம நம்ம அவமானத்தை எண்ணுவோம். இவர் என்ன எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்காரு, அவர் நேற்று அவமானப்படுத்தினாரு, இவர் நேற்று இதை பண்ண, அப்படிலாம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் வரவே வராது. அது பாரம் இறக்கி வைக்கிறோம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். எல்லாருடைய பாயிண்ட்ஸும் படிச்சாச்சு. பேதுருடைய பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பவுல் மாதிரியே பேதுருடைய பாயிண்ட் சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாயிண்ட் கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு பேர் கொடுக்குறாரு சந்தோஷத்துக்கு. இது சொல்ல முடியாத சந்தோஷம். சொல்ல முடியாத சந்தோஷங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணுவாங்க வழக்கமா? சொல்ல முடியாத சந்தோஷம் யார் யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளவு தூரம் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத சொல்ல முடியும். நான் எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கிறத சொல்ல முடியும். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? இப்ப இப்படி சொல்ல முடியுமா? சொல்லலாம், சொல்லணும், சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டேஸ்ட் பண்ண சொல்லலாம். அதை டேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதை டேஸ்ட் பண்றதுக்கு நல்லா பாருங்க. அதை பேதுரு என்ன அழகா சொல்ற பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ண வைக்க போறேன் அடுத்த வசனத்துல. நல்லா படிச்சுக்கோங்க. 1 பேதுரு 1:8 கேள்வி வரப்போகுது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை காணாமல் இருந்து அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க? அன்பு. நல்ல கேரக்டர், சூப்பர். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அவரிடத்தில் என்ன வச்சிருக்கீங்க? விசுவாசம் வைத்து, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்கள். படிக்கிறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி படிக்கலாம் தெரியுமா? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்கள். இதை வாயில சொல்றப்ப ஒண்ணுமே தனியா படிச்சோன்னா தெரியாது. அதை உணரும் போது மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த சந்தோஷத்தை வாயில என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு? ஒரு 10 பாயிண்ட் போடப்போறேன். எந்த அர்த்தத்துல பேதுரு இதை பேசுறாரு வசனத்துல அப்படின்னா, ஒரு சொல்லி முடியாத சந்தோஷத்தை அவர் லிஸ்ட் பண்ணிருக்காரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல. அந்த பாயிண்ட் ஒவ்வொன்றா போடுறேன். ஒவ்வொரு பாயிண்ட் படிச்சு முடிச்ச உடனே உங்க சந்தோஷம் என்ன லெவல்னு எனக்கு சொல்லணும். சரிங்களா? உங்க சந்தோஷம் என்ன லெவல்னு சொல்லணும். முதல் பாயிண்ட், தேவன் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். சே, என்னை எல்லாம் தேவன் இப்படி ஜெனிப்பித்திருக்கிறார். எப்படி இருக்கு? தெரியலையே அப்படி ஒண்ணு. சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கு. ஓகே. அடுத்த பாயிண்ட், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்ப நம்ம யாருமே ஒண்ணு பண்ண முடியாது. நம்ம யாருடைய பலத்துல காக்கப்பட்டிருக்கோம்? இதைத்தான் சொல்ல முடியாத சந்தோஷம். கரெக்டா? இப்ப சந்தோஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. அடுத்தது, அந்த சுதந்திரம் உங்களுக்கு எங்க வைக்கப்பட்டிருக்குது? பரலோகத்துல. அப்ப கண்டிப்பா பரலோகத்துல போய் ரீச் பண்ற வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அடுத்தது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும். எப்படி இருக்கு நினைக்க பார்க்கணும். சூப்பருங்க. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். இந்த உலகத்துல யாருமே ரீச் பண்ண முடியாத டார்கெட்டை நம்ம போய் அடைய போறோம். நாம சொல்லல, தேவன் சொல்றார். எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் நம்ம அடைய போறோங்கிறத பாக்குறதுக்கு தேவ தூதர்களுக்கு ஆசையா இருக்காங்க. இப்படியே படிச்சதுன்னா என்ன நமக்கு வரும் மனசுக்குள்ள? ஒரு எல்லை அடங்காத, நீ சொன்ன மாதிரி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். கரெக்டுங்களா? இது சொல்ல முடியாத சந்தோஷமா? இது படிச்சதுனால நமக்குள்ள வரக்கூடிய ரியாக்ஷன். இப்ப சந்தோஷம் வரும். போட்டுமா? இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறது. இது ஒரு வசனத்துல இருக்கு. இதை படிக்கும் போது யாருக்கு சந்தோஷம்? அது என்ன சந்தோஷம்னா, சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம். வாயில சொல்லவே முடியாது. அப்ப யார் ஒருவரால அதிகபட்ச பாடுகளை அனுபவிக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் அதிகபட்சமான சந்தோஷத்துக்குள் நிறைய முடியும். அப்படி அனுபவிக்கிறவங்க தான் இந்த பாயிண்ட்ல சூட்டபிளா இருக்க தவிர, இந்த வசனங்களை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது எந்த விதத்திலும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மட்டும் இல்ல, நமக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. சோ அடுத்த கேள்வி, ஊழியக்காரர்களுக்கு இந்த கேள்வி, ஒரு சத்தியத்தை பேசக்கூடிய சகோதரனுக்கு எது சந்தோஷம்? டீ பிரேக். சத்தியத்தை போய் எடுத்து வேண்டாம் இப்படி வச்சுக்கலாம். அறுவடை ஊழியர் செய்யக்கூடிய ஒரு சகோதரனுக்கு எது சந்தோஷம்? சகோதரிகளுக்கு அதை சேர்த்துக்கலாம். அறுவடை ஊழியர் எது சந்தோஷம்? அறுவடையின் பலன். பரவாயில்ல, சகோதரி சொல்லிட்டாங்க. அதை உங்களுக்கு கேட்கல யாருக்குமே, அதை நீங்க சொல்லுங்க.
ஒரு அறுவடை ஊழியம் செய்யக்கூடிய சகோதரனுக்கு எது சந்தோஷம்? பார்த்தலாமா பவுல்கிட்ட? ஸோ பவுல் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அறுவடை பண்றாரு. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 12-13. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களிலும் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அதான் அறுவடை ஊழியம் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது, அறுவடை ஊழியம் தானே, எங்களாலே கேட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்க சொன்னதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விசுவாசிக்கிறீங்க. எவ்வளவு சந்தோஷப்படியாது, எவ்வளவு சந்தோஷப்படியா? விசுவாசத்தினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையாலுமே சொல்றேங்க, உங்களுக்காக நாங்க தேவனுக்கு என்ன செலுத்துறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அது உண்மையாலுமே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள என்ன செய்யுது? அப்ப அறுவடை ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன் அறுவடை ஊழியம் செய்யும் போது என்ன எதிர்பார்க்கிறான்னா அறுவடையினுடைய பலன். அந்த பலன் ரொம்ப சூப்பரா வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போஸ்தலன் இப்போ சொல்லி முடிச்சுட்டு அவங்க சொல்றாரு, உண்மையாலுமே சொல்றாங்க, நான் சொன்ன சத்தியத்தை கேட்டு என் மூலமா தேவன் வெளிப்படுத்துறதை கேட்டு நீங்க இப்படி மாறிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசிக்கலாம் பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? இப்படி சொல்லுங்க. ஒரு அறுவடை ஊழியம் செய்யக்கூடிய சகோதரன் இந்த மாதிரி யாரை பார்த்து கேட்பார்? எனக்கு சந்தோஷம், நம்பிக்கை, மகிழ்ச்சியின் கிரீடமா யார் இருப்பா? வேற யாரும் இல்ல. இப்ப எனக்கு சந்தோஷம், நாங்க சொன்ன வேலை, நாங்க பண்ண ஊழியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்குள்ள வந்து நல்லா நிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் சந்தோஷம், அதான் சந்தோஷம். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அப்ப அறுவடை ஊழியம் செஞ்ச அப்போஸ்தலன் போல எது சந்தோஷம் கேட்டா சத்தியத்துல நிலைச்சு நிக்கிறதா சந்தோஷம். யார் ஒருவர் சத்திய வசனத்தை கேட்கிறாங்களோ அவங்க சத்தியத்தில் நிலைச்சு நிக்கிறதா சந்தோஷம். அப்படிங்கிறத நம்ம தெளிவா என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் பிரதர், நான் பாட்டுக்கு சந்தோஷமாவே இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தியக்காரன் என்று கரெக்டா சொல்லுவாங்க. அது வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த சந்தோஷம் மட்டும்தான் நம்ம எங்க கொண்டு சேர்க்க போகுது? பரலோகத்துக்கு போய் சேர்க்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிறார். அவர் எப்படி பேசிக்கிறதுனா, எதை பத்தி நீங்க கவலைப்படுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. வேற எதை பத்தி நீங்க கவலைப்பட, நீங்க வாட்டுக்கு ஹாப்பியா இருக்கீங்க. பாடல் முடிக்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் களிகூறுதல். இப்போ ரெண்டு வேற வேற கிளியர் தெரிஞ்சு போச்சு. களிகூறுதல்ங்கிறதுல எந்த அளவுக்கு சொல்ல முடியும், வாயில அனுபவிச்சதான் தெரியும். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இதுதான் பவுலுடைய ஆட்டிடியூட். அங்கதான் எல்லாருக்கும் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? துன்பப்படுத்திருக்காங்க. நீங்க டோன்ட் வரி, நீங்க எப்படி இருக்கிட்டாரு? அப்ப இயேசு கிறிஸ்து நம்மள எப்படி சொல்லிருக்காரு? சந்தோஷமா. எப்ப சந்தோஷமா சொல்லிருக்காரு? துன்பம் வந்ததுன்னு சொல்றா, ரொம்ப துன்பமா இருக்கு. எப்பன்னா பலி செலுத்தும் போது சரி, தியாகம் செய்யும் போது சரி, வாழணும். இப்ப நான் கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கணும் உடம்புக்கு நல்லதா? நான் கேட்கிற கேள்வி, உடம்புக்கு நல்லதா? பைபிள் சொல்லுது நீங்க டாக்டர்கிட்டே போக வேண்டியதுன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:13. நீதிமொழிகள் டாக்டர்கிட்ட போனா என்ன கொடுப்பாரு? மருந்து கொடுப்பாரு. இப்ப வாங்க நீதிமொழிகள் 15:13. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். போதும். மனமகிழ்ச்சி என்ன தரும்? முகமலர்ச்சி தரும். சொல்றது கொஞ்சம் வாயில வரமாட்டேங்குது. திருவள்ளுவர் போய் வாசிக்கலாம். திருவள்ளுவர் அகமகிழ்ச்சியால் முகம் மலரும். முகம் எப்ப மலரும்? உள்ளம். என்ன நம்ம கடைசிட்டு இருந்தாலும் சரி, என்ன மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, ஒரு பொறாமையோட நம்ம நின்று பேசக்கூடிய சகோதரருக்கு ஆப்போசிட்ல பேசக்கூடிய வார்த்தைகள் என் முகத்தை எப்படி காமிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னக்கா. கரெக்டா நான் சொல்றது? ஸோ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:22 மாத்தி போட்டேன். 17:22. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். படிச்சுட்டு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்ன? மருந்து. கரெக்ட், அதான் கரெக்ட்.
வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழி அதாவது திருவிழியம் பைபிள்ல வாசிக்கலாம் 22ஆம் வசனம். திருவிழியம் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. நலமளிக்கும் மருந்து. அப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா அது எனக்கு என்ன ஆயிருமாமா? மருந்தாயிரு. அப்ப நமக்கு எந்த மருந்துமே தேவையில்லை. எனக்கு மட்டும் மருந்துன்னு சொல்லுதா, மற்றவங்களுக்கு மருந்துன்னு சொல்லுது? இப்ப நான் பாரம் இல்லாம இருந்து காமிச்சேன்னா என்னுடைய சகோதரன் அதை பார்த்துட்டு அவரு அதே மாதிரி வாழ்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு மருந்து தானே. அப்போ ஒருத்தருடைய மகிழ்ச்சி பல பேருக்கு மருந்து. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட மகிழ்ச்சி நமக்கு மருந்து. பேதுரு, யோவான், இயேசு கிறிஸ்து எல்லாரும் பட்ட சந்தோஷம் யாருக்கு மருந்துன்னா நமக்கு மருந்து. இன்னைக்கு நாம சந்தோஷப்படுறோம்னா நாளைக்கு அது மற்ற பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருந்து. சரிங்களா? சோ நம்ம ஓட்டத்தை முடிக்கலாமா, அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இப்பதான் யோசிக்கிறோம், நாளைக்கே முடிச்சு போச்சுன்னா என்ன பண்றது? சந்தோஷம் போயிடும். ஓட்டத்தை முடிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டேன். கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம் இல்லையா? நிறைய வேலைகளை பாக்கி இருக்கு. அப்படி இல்லை, தேவன் நினைச்சாருன்னா இன்னைக்கே முடிச்சிருவாரு. ஆனா எப்ப முடிச்சாலும் நம்ம எப்படி இருக்கணும்? வாசிங்க அப்போஸ்தலர் 20:24. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட. என்ன வேணாலும் நடக்குங்க, உடம்புக்கு என்ன வேணாலும் நடக்குங்க, ஒன்றை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய உயிரையும் என்னுடைய வாழ்க்கையை நான் பெருசா நினைக்க மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எப்படி முடிக்கும்? சந்தோஷத்தோட முடிக்கவும். தேவனுடைய கிருபையையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சோ நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறப்ப பேசின வசனம் இது. நம்ம முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோங்கிறது இதை வச்சு முடிச்சிடலாம் சப்ஜெக்டை. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த இண்டிவிஜுவல் கேள்வி. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற விரும்புகிறேன்? அது எவ்வளவு சுகமாவா சொல்லுவாங்க. எப்படி நிறைவேற்ற விரும்புகிறேன்? சந்தோஷத்தோடு நிறைவேற்ற விரும்புகிறேன். ஸோ சப்ஜெக்ட் கேட்டு முடிச்ச உடனே அடுத்து நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? பாடு வரும். ஆனா பாட நம்ம எப்படி எண்ணணும்? சில பேருக்கு சப்ஜெக்ட் கேட்கறதே எப்படித்தான் இருக்கும். நம்ம பாடுகள் நமக்கு அட்டாக் பண்ண வரும்போது சந்தோஷங்களை மறந்து போட்டீங்கன்னா பாடுகள் என்ன ஆயிடும்? நம்மளை விட்டு போயிடும். இன்னொரு சகோதரனுக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கிறத சந்தோஷத்தோடு உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த சந்தோஷத்தை பற்றி பைபிள் நிறைய என்ன வசனங்கள் இருக்கு, அதையும் நீங்க சர்ச் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து நாம் தேவனுடைய ஊழியத்தை சந்தோஷத்தோடு செய்வதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபை தந்து வழிநடத்துவராக. இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறப்ப ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளுக்காக தொழில்நுட்ப கோளாறுகள் டீம் வருத்தப்படுகிறது. அதை சரி செய்து நாளிலிருந்து போடப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நிறைய பேர் சில விஷயங்கள் சொன்னீங்க. வசனம் வாசிக்கிறப்ப கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது, ஏன்னா ஸ்க்ரீனே சரியா தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னைக்கு பண்ண முடியல, காரணம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறது. அதனால ஸ்பீடாக போயிட்டோம். நாளிலிருந்து உங்களுக்கு வசனம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு படிப்பாங்க. அதனால ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் நாம் அடுத்த சத்தியத்தில் நாளை சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட தேவனுடைய பிரதான கிருபையினாலே ஒரு உன்னதமான சத்திய பாடத்தை சகோதரர் வாயிலாக கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய பிதாவை தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் நம்மிடத்தில் வந்து இறைவன் கீதங்களை வாசிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஏப்ரல் 17. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது நிமித்தமாக அருமையான மீட்பர் பட்ட அவமானங்களை எவ்வளவு பொறுமையாக சகித்தார் என்பதை எண்ணுவது உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சொல்லுவதும் படிப்பதும் அநேக இருதயங்களை மனம் திரும்ப செய்கிறது. ஏற்கனவே மனம் திரும்பி கர்த்தராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கூட வல்லமையான இந்த இரத்தத்தின் மீட்பு பணி
நெட்டிருக்க செய்கிறது. நாம் பாட அனுபவிக்கிற ஒவ்வொரு முறையும் அவரையே எண்ணி, எவ்வளவும் பாவமில்லாத அவர் எவ்வளவாய் பாடுகளை என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார் என்று நினைவு கூறும் பொழுதெல்லாம் அவருடைய தியாகத்தின் மாட்சிமை, அவருடைய நீதியின் நெறி நம்முடைய அநீதியை நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கும். அப்போஸ்தலர் பாடமாக கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் கொஞ்சமும் நியாயமில்லாமல் தீமையை, கொடுமையை, பாடுகளை மிகுந்த பொறுமையுடன் நமது நிமித்தமாக அனுபவித்தார் என்பதை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரங்களே பெரிதாக எண்ணுகிற நாம் அவருடைய பாடுகளை நமது மனக்கண் முன் நிறுத்தினோமே ஆனால் நமக்கு கலக்கமோ மயக்கமோ வராது என்பதே ஆகும். இந்த கூடுதலை நிறைவு செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் பகர் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் யாவை என்னும் திருநாமம் கொண்டுள்ள ஒன்றான பரம தகப்பனே, தேவரீர் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தகப்பனே, இதுவரையிலும் நாங்கள் உயிரோடு காக்கப்பட்டு இந்த ஒரு நாளிலும் கூட உமது மேலான ஒரு சத்திய வார்த்தைகளை எங்களுடைய சகோதரர் மூலமாக கேட்க நீர் கொடுத்த இந்த ஒரு நல்ல நாளுக்காக கூட நாங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான எங்கள் கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாள்தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாடங்களை நீர் தந்து வருகிறீர். இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பாடத்தை எங்களுடைய மனதில் பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்நாள் பரியந்தம் அந்த ஒரு பாடத்தை எங்களுடைய ஜீவியத்திலே கடைபிடிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை தேவரீர் தாமே அளவில்லாமல் தர நம்ம கெஞ்சிரும் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உமது தெய்வீக பிரசனம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் முகமுகமாக காணும் வரை உமது தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் கூட இந்த ஒரு சிறிய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமரவும். தேவனுடைய கிருபை நிமித்தமாக தொடர்ந்து நாம் வந்து சத்தியங்களை தினமும் மாலை 7 மணிக்கு நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இப்பொழுதும் நம்ம வந்து அதை பார்க்கத்தான் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வழக்கம் போல் 8:30 மணிக்கு நம்ம செய்ய இருக்கிறோம். நாளைய தினத்தில் நம்ம வந்து சாயந்தரம் இதே மாதிரி 7 மணிக்கு நம்ம கூட இருக்கிறோம். வேறு எந்த விதமான விசேஷமான அறிவிப்புகளும் இப்போதைக்கு இல்லை. தொடர்ந்து நம்ம சத்தியத்தை கேட்கலாம். அடுத்தது கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். பட் இப்போதைக்கு அது இல்லை. நம்ம தெரிவித்ததுக்கு அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதை உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு நாம் அனைவரும் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவோம்.